ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபீல்ட் டெக்னாலஜி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1.5 டன் ஸ்பிட் ஏசி லீக்கேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த லீக்கேஜை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக பார்க்குறேன். காயில் லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நைட்ரஜன் தேவை. அந்த நைட்ரஜனை நம்ம ஸ்பிட் ஏசியோட அவுட்டோரில் சக்ஷன் வழியாக நம்ம கேஸை உள்ளே ஃபில் பண்ணுவோம். நைட்ரஜன் தானே அது. நைட்ரஜன் நமக்கு எவ்வளோ ப்ரெஷரில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணணும். அது எவ்வளோ போகுதுங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த மீட்ரு. 150ஆக ஃபில் பண்ணிட்டோம். அப்படியே அந்த மீட்டரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் நைட்ரஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது தெரியும். மேக்ஸிமம் நம்ம 350 இல்லை 400 வச்சுக்கலாம். நம்ம கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து தான் லீக்கேஜ் நமக்கு தெரியும். லீக்கேஜ் பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ கம்மியான ப்ரெஷர்லேயே நம்ம காட்டி கொடுத்துருவோம். சின்ன லீக்கேஜ்னால் நமக்கு எப்படியும் 400 ப்ரெஷராக வைக்க வேண்டியது இருக்கும். 400 பாயிண்ட் வச்சா மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். முந்நூற்றம்பது வச்சாச்சு. 350 ஆகிட்டு அது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கேஸ் லெவல் 370 வச்சுருக்கோம். இப்போ உள்ள இண்டோவில் வந்து லீக்கேஜ் செக் பண்ணுறோம். பாருங்க, அந்த பபுள்ஸ்லாம் அந்த இது பார்த்தீங்களா, நமக்கு இண்டோ காயில் தான் லீக் ஆகிருக்கு. லீக்கேஜை கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக எந்த இடத்துலன்னு பார்க்கணும். அந்த லீக்கேஜ் எங்கே அந்த காயிலை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் லைட்டாக வெல்ட் பண்ண முடியும். வெல்டிங் பண்ணால் தான் அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் லீக்கேஜை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. விண்டோ காயில் ஃபுல்லாக நம்ம அடித்து செக் பண்ணி பார்த்துக்கணும். தண்ணியில் லைட்டாக சோப்பு பவுடர் போட்டு செக் பண்ணிங்கனாலே ஈஸியாக காட்டி கொடுத்துரும். இப்போ லீக்கான இடத்துல நம்ம பில்டிங் அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் சோப்பு தண்ணியை வச்சு செக் பண்ணி பார்க்கோம் லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு. லீக்கேஜ் எதுவும் இல்லை. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.